வணக்கங்க. ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம ஆரோக்கிய சமையல் சேனலில் வந்து லிவர், அதாவது லிவர் பெப்பர் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லி தான் காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு ஆட்டோட ஃபுல் லிவர் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒரு லிவர் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் அலசவே கூடாதுங்க. லைட்டாக ஒரே வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் அலசவே கூடாது, வெட்டுறதுக்கு முன்னாடி அலசிடணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறக்காண்டி தான் நான் வந்து காமிக்கிறேன். நான் கட் பண்ணி லைட்டாக அலச மாதிரி காமிக்கிறேன். ஆனால் முன்னாடி நான் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அலசிட்டேன். இந்த ரெண்டாவது அறுத்ததுக்கப்புறம் வந்து அலசக்கூடாது, டேஸ்ட் போயிடும். இப்போ வந்து சும்மா லைட்டாக வாட்டரை வந்து அப்படியே வடிகட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சு, அதாவது தண்ணியை வடித்து வச்சுருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. அதாவது லிவர் பெப்பர் ஃப்ரை வந்து அடுப்பு ஆன் பண்ணிடலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சம் வந்து இதுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். கொஞ்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை வந்து, இது வந்து சின்ன வெங்காயத்தை ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வந்து உப்பு இப்போ வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்க ஆரம்பிக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வெங்காயத்தோடைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வந்து. இப்போ வந்து லிவரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா லிவரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. இதை வந்து லிவரை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. போட்டு ஒரு 2 மினிட்ஸில் வந்து வதக்கிறது போதும்னா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கிட்டே இருங்க வெங்காயத்தோடைய. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கலர், லிவரோட கலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேருங்க. அதுக்கப்புறம் வந்து பெப்பர், அதாவது மிளகுத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் சேருங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேருங்க. சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் அளவு. இப்போ கிண்டி விட்டுங்க எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் நீங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், மறக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, வீட்டை வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகேங்க, இது போன்ற இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.